வணக்கம் நண்பர்களே. இது வந்து பாரத் கேஸு. சரியா? இந்த கேஸ் சிலிண்டர் வெடிக்கிற சம்பவங்கள்லாம் எப்படி நடக்குன்னா, எனக்கே அது வந்திருக்கு பாருங்க. இது வந்து கம்பெனிலேயே அவங்க ஃபில் பண்ணி சீல் பண்ணி அனுப்பிடுவாங்க. அதனால் டீலருக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது. இது முழுக்க முழுக்க கேஸ் கம்பெனி தான் அதுக்கு இந்த விபத்துகளுக்கு முக்கியமான காரணம் கேஸ் கம்பெனிகள் தான். உள்ள வேலை செய்கிறவங்க தான் ரீசன். காரணம் பாருங்க. பாருங்க. இது கன்மெட்டல் என்ன ஒரு ரூ. 300 இருக்கும் அந்த பீஸு. இதுக்கு அவங்க டேட்லாம் போட்டிருப்பாங்க. எத்தனை டைமுக்கு ஒரு டைம் மாற்றணுங்கிற டீட்டெயிலாம் இதில் இருக்கும். நான் இதில் எதுவுமே இல்லை. சரிண்ணா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இதில் கேஸ் இந்த இந்த வால்வு வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ நான் இதுக்கு மேலே அந்த கேப்பை தூக்கி மாட்டும்போது இந்த வழியாக கேஸ் லீக் ஆகும். அதுக்கு தான் நான் தப்பல் டேப் நான் தான் என் செலவில் சுற்றிருக்கிறேன். சரிங்களா? இது தயவு செஞ்சு யாருனாலும் வீட்டில் கேஸ் சிலிண்டர் வாங்கினீங்கன்னா இதை செக் பண்ணிவிட்டு மாட்டுங்க. அது விபத்துகள் இதை வச்சு தான் நடக்குது. வால்வில் வாசர் கிடையாது, ரப்பர் வாசர் கிடையாது. காட்டுறேன். இது உள்ளேயும் ரப்பர் வாசர் கிடையாது. ஆக்சுவலி இது வந்து மெட்டல் டு மெட்டல் சீட்டிங் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டுமே அந்த ஏர் லீக் ஆகாமல் போகும். ஹை ப்ரெஷரில் போகிறது. இதுலேயும் ரப்பர் வாசர் இல்லை. ஸோ ஒன்று நீங்கள் டவுட்டு பட்டிங்கன்னா தப்பான டேப் ஒன்று வாங்கி எப்பவுமே சுற்றி அதுக்கு மேலே மாட்டுங்க. இல்லைன்னா இதை செக் பண்ணுங்கள், ரிட்டன் கொடுங்க. எனக்கு ரிட்டன் வாங்கலை. காரணம் என்னென்னு, நான் வாங்கி 1 மாதம் நான் கவனிக்கல. நான் மாட்டினப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? 10 நாள் 15 நாள் கழித்து தான் லீக் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சு. அப்போவும் நான் ட்ரை பண்ணி தான் பார்த்தேன், ஆகலை. அதுக்கப்புறம் தான் என்னடான்னு பார்க்கும்போது தான் இந்த டேமேஜ் இருக்குது. தயவு செஞ்சு விழிப்புணர்வு பதிவை ஷேர் பண்ணுங்கள். பாதுகாப்பாக இருங்க. சிலிண்டர் கம்பெனியில் நம்பாதீங்க. அதுதான் முக்கியம். விபத்துகளுக்கு அவங்க மட்டும்தான் முக்கியமான காரணம். நன்றி.